வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் vlog. இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் சரியாக 7 மணி ஆகுது. நான் 6:30க்கே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி ஒரு பருத்திக்காடு தான், நம்ம வீடு தான் அங்கே இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியே சித்தப்பாவுது. இது இன்னொரு சித்தப்பா, அது ஓட்டணும். ஓடிட்டுருக்கிறேன். அதே சேம் கிரீப்பர் பஸ் பருத்திக்காடு பவுடராட்டம் பண்ணுது. எல்லோரும் பவுடராட்டம் தான் வேணுங்கிறாங்க. என்னன்னு தெரியல, இந்த டைம் வந்து வண்டிக்கு வந்து கிரீப்பர் கீர் தான் அதிகமாக வேலையாகிட்டு இருக்குது. டீசல் ஒரு 1.5 பாயிண்ட் இருக்குது. ஆர்மி ஒரு 16-17 வச்சுருக்கிறேன். அது பாட்டு போயிட்டுருக்குது. ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது, பிரமாதம். நேற்று கூட இன்றைக்கி ஃபினிஷிங் வந்து கண்ணில் ஒத்திக்கலான்னு இருக்குது. என்னார முடியும்னு தெரியல. நான் இன்னும் எந்திரிச்ச சட்டை கூட போடாத வெறும் லோயர் மட்டும் போட்டு அப்படியே உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என் நிலைமையெல்லாம் சொல்ல முடியல. தூங்கி எந்திரிச்சே மூஞ்சி கூட கழுவலை. வந்தால் எங்கள் அம்மா எழுப்பி விட்டாங்க, சித்தப்பா காடு ஓட்டணுன்னு சொன்னாருன்னு. வந்தேன், நின்னேன். ஓட்டலாமான்னு ஓட்டலான்னாரு. அப்படியே டிராக்டர் ஏறினேன், ஸ்டார்ட் பண்ணினேன், ஓட்ட ஆரம்பிச்சுக்கிட்டேன். வண்டி அந்த நேரம் நிறுத்தியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு பருத்திக்காடு அழிக்கிற வீடியோ தான். இது ஓட்டிகிட்டு ஏதோ கிடங்கு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஓட்டணும், அவ்வளோதான். அது ஓட்டினா தான் தெரியும் இன்றைக்கி என்னென்ன ப்ராஜெக்ட்டு, எந்தெந்த காடு ஓட்டுறதுன்னு. எப்படியா இருந்தாலும் இது அது வரைக்கும் இருக்குது. எப்படியா இருந்தாலும் இது ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். சரி, ஓகே. நான் ஓடிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா ஓட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டை ஓட்டிகிட்டு பருத்தி காட்டை ஓட்டிகிட்டு வந்தாச்சு. எங்கள் நைனா வேறு வராரு. இந்த காட்டை தான் ஓட்டணும். பார்த்திங்கன்னா 2 ஏக்கராவான். டீசலில் வந்து திருப்பி ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. அடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து ஓட்ட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பக்கமாக ஓட்டியாச்சுன்னா இன்னும் இவ்வளோ காடு கிடக்குது. ஒரு 10 சுற்று வந்திருப்பேன், அவ்வளோதான். இன்னும் பாதி ஓட்ட வேண்டியது இருக்குது. மெயினான விஷயம், காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலை. டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக மணி 1:41, 2 மணி ஆக போகுது. பசி கவாங்குது. காலையிலேருந்து இன்னும் பல்லு கூட விளக்கலை. எந்நேரம் போய் எந்நேரம் தண்ணி ஊற்றிக்கிட்டு பல் விளக்கிட்டு சாப்பிட்றதுன்னு தெரியல. ஸோ அப்பா வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை செஞ்சதுலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஓடிச்சுன்னா 100 மணி நேரத்தை டச் பண்ணிடும். 100 மணி நேரத்தை டச் பண்ணிடுச்சுன்னா ஸ்டோரி போட்டுடலாம். என்ன பண்ணுறது, காட்டுக்காரன்னா இன்ன வரைக்கும் இருந்துட்டு அவருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரிலாம் சொன்னார். ஓகே, ஓட்டி தரேண்ணா அப்படின்னு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, சரிப்பா நீ இதேமாரி ஓட்டிகிட்டு நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் கூட சாப்பிட போயிட்டார். இப்போ வர்றதுக்குள்ளே இடையில 2 காடு ஓட்டியிருக்கேன். ஒரு 1/2 ஏக்கரா ஒரு 3/4 ஏக்கரான்னு 2 காடு கிணங்கு ஓட்டியது வந்துச்சு. எல்லாம் ஓட்டிட்டேன். ஆனால் யாருமே காசு தரல. எல்லாம் காசு தர்றதுக்கு தான் லேட் பண்ணுறாங்க. ஸோ அப்பா சரி, ஓகே. நான் ஓட்டிகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், திருப்பிட்டேன். ஒரு காலில் போய்கிட்டே இருக்குது. ஆர்பி பார்த்தீங்கன்னா 10 RPM ஐ ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருக்கிறேன். ஒன்றா க்ரீப்பர் பஸ்ஸில் ஓடுது, இல்லைன்னா ஐ பஸ்ஸில் ஓடுது. இந்த மீடியம் கீருங்கிறது இந்த வாரத்தில் எந்த காட்டிலையுமே யூஸ் பண்ணுறதில்ல. தம்பி கிரீப்பர் இருக்குதா? இருக்குது.
ஐ கிரீப் இருக்குதா, இருக்குது, அவ்வளோதான். இப்படியே தான் போயிட்டுருக்குது. கிளைமேட் என்னமோ மழை வர மாதிரி இருக்குது. மழை வருதா என்னன்னு தெரியல. விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, பணம் வேறு இல்லை. ஓ மை காட், இப்படி புலம்புட்டாங்களே ஒரு வில்லேஜ் நைட்டில். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாக்கு தோப்பு இருக்குது. இந்த மண்டுக்குட்டானை தாண்டினது ஆறு, காவேரி ஆறு. அந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணை வேற கட்டுது கப்பா கப்பான்னு, பசி மயக்கம். என்னை இன்னைக்கு இப்படி புலம்பு விட்டாங்களே. காலையில் தூங்கிட்டு இருக்க வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டாங்க. ஏய் காடு ஓட்டணும் வா அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு சித்தப்பா கூப்பிடுவாரு, வா வெளியில் வந்து நின்றுட்டுருக்கிறாரு அப்படின்னாங்க. சரின்ட்டு போனேன். காடு ஓட்டிடலாமான்னாரு. என்ன ஒரு கால் ஓட்டி சாம்பிள் காட்டலான்னு பார்த்தா அப்படியே ஓட்டி காட்டினேன், சூப்பராக இருக்குது, அப்படியே ஓட்டுன்ட்டாரு. 6:30க்கு ஆரம்பித்தவன் 10:30க்கு தான் முடிக்கிறேன். 10:40க்கு அப்படியே ஆடி இடி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் தண்ணி போகிறதெல்லாம். அப்படியே சுத்து எப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதா. நம்ம வேலைப்பாடுகள் அப்படி. இது லொட்டேட்டரில் ஓட்டினது நம்ம அண்ணா தான் ஓட்டிக்கிறாரு. அவர் தான் ரெகுலராக ஓட்டுவார். அவர் ஜாண்டியர் 75 வச்சுக்கிறாரு, 75E. அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி 130 ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. பம்பு எல்லாம் மாற்றி அந்த வண்டி ஒரு நாள் நம்ம வீடியோ போடுறோம். அவர் ஓட்ட போகக்குள்ள நாம் கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். அவர் கண்டிப்பாக கூப்பிடுவார். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு, சிவான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. சிவா ஜாண்டியர்னுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். சும்மா அண்ணன் அப்படியே பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிறாரா. 5 கலப்பையில் எங்கே போனாலும் சரி ஃப்ரேம் வரைக்கும் முழுக்கி ஓட்டுற ஒரே ஆள் எங்கள் சிவானம் மட்டும்தான். அவர் உழவுக்கெல்லாம் எங்கள் லைனில் யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அப்படியே பாருங்க, கண்ணாடியாட்டு இருக்குதா. ஸ்கேல் போட்டால் கூட ஸ்கேல் அக்காட்டி இறங்காது, அந்த மாதிரி ஓட்டிக்கிறாரு. எனக்கு வண்டி வந்து ஃபஸ்ட்டாக ஓட்ட சொல்லி கொடுத்ததே அவர் தான். இந்த கலப்பையை இப்படி ஓட்டணும், 5 மீட்டருக்கு முன்னாடி திருப்பணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். அவர் இல்லைனாலும் இவ்வளோ நுணுக்கமாக ஓட்ட கற்றுக்கணுன்னா கிடையாது. சரி, நான் பேசி மொக்க போட விரும்பலை. பாதிக்கு பக்கமாக ஓட்டி முடிச்சுட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். காட்டை ஓட்டி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் குறுக்கால ஓட்ட சொன்னதெல்லாம் ஓட்டிட்டேன். எல்லாம் 2-3 இடத்துல தடுத்து விட சொன்னாங்க, எல்லாம் தடுத்து விட்டாச்சு. அப்படியே பாருங்கள், இது மொத்தமாக ஒரு 2 ஏக்கரா இருக்கும். அப்படியே நேர் எப்படி கண்ணாடி மாதிரி ஓட்டிக்குதா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மணி 3:10 ஆகுது. காலையில் ஒன்றும் சோத்துங்கல, கண் வேறு கட்டுது கருகுமுன்னு. நம்ம நண்பன் வந்துக்கிறான், ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான், போய் சாப்பிட்டு வரணும். ஃபினிஷிங் அப்படியே பங்கமாகுதா. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. செல்லக்குட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு போக வேண்டியதான். சரி, அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். அடுத்து திருப்பி என்ன காட்டுக்குது என்னன்னு தெரில. போயிட்டு ஓட்டக்குள்ளே வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு ஓட்ட போனால், நாளைக்கு இன்னைக்கு என்னைக்கு போனாலும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறேன்.